நான் வாசித்த சங்கீதத்தில் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பெயர்களில் ஒன்று அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரலோகத்திலையும் கூட சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தான் சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போது நாம் மற்ற தெய்வங்கள்னு சொல்லப்படுறதுக்கெல்லாம் இது காக்கிற தெய்வம், இது அழிக்கிற தெய்வம், இது உருவாக்குற தெய்வம் அப்படிலாம் சொல்லும்போது, பலரும் பல விஷயமா சொல்லும்போது, நம்முடைய ஆண்டவருக்கு அவர் அன்புள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கமுள்ளவர், அப்படியெல்லாம் சொல்லும்போது முக்கியமான ஒரு வார்த்தை அவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படிங்கிறது. அவர் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் இப்படி சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தம்முடையவர்கள் தம்மை போல இருக்கணுன்றதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஒரு விஷயம் கர்த்தர்கிட்ட போகணும் அப்படின்னா, ஒரு நபர் கர்த்தர்கிட்ட போகணும் அப்படின்னா அவன் அப்படியே வர முடியாது. அது என்ன பண்ணப்படணும், பரிசுத்தப்படுத்தப்படணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தனக்கான ஆலயத்தை கட்டும் போதும் இல்லை தனக்கான அந்த ஆசாரிய கூடாரத்தை அமைக்கும் போதும் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீ ஒதுக்கு, இதை நீ என்ன பண்ணு, பரிசுத்தப்படுத்து. கர்த்தருடைய சமூகத்தில் என்னென்னலாம் வரணுமோ அதெல்லாம் என்ன படுத்தப்படணும், பரிசுத்தப்படுத்தப்படணும். பரிசுத்தப்படுத்தாமல் எதுவும் கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியாது. அப்படின்னா இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னா, பாவிகளாகிய நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதை நான் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்தினார்ன்றதை நம்ம பின்னாடி சிந்திக்கலாம். இப்போ நம்முடைய ஆராதனை தியானத்துக்கு பிரயோஜனமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல். பாருங்க, ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போக முடியுமா? முடியாது. ஏன்? பாவியாக இருக்கிறான். இப்போ தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். என்ன பண்ணுறான்? போய் பலியை என்ன பண்ணுறான்? செலுத்துகிறான். எந்த வருஷம்? இந்த வருஷம், போன வருஷம் செலுத்துகிறான். செலுத்தி முடிச்சுட்டு சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறான்? திரும்ப வரான். என்ன சந்தோஷம்? தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. நாள் ஆகுது, மறுபடியும் தப்பு செய்கிறான். நம்ம தான் ஏற்கனவே பலி செலுத்திட்டோமா, இது என்னென்னைக்குமான பலின்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவன் மறுபடியும் தப்பு செய்யும்போது அவனோட மனசாட்சி அவனை என்ன பண்ணுது? குத்துது. அவன் என்ன பண்ணுறான்? திரும்ப வந்து ஒரு பலி என்ன பண்ணுறான்? கடவுளுக்கு போய் செலுத்துறான். இங்கே வாசிங்க, முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. வருஷந்தோறும் செய்கிறான், ஆனாலும் அது ஒரு காலம் அவனை அவனுக்கு நிவர்த்தி கொடுக்கறது இல்லை. 2ஆம் வசனம், பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகிறது. ஒரு நினைவு கூறுதல். பாருங்க, வருஷந்தோறும் பலி செலுத்துறான். அவன் பலி செலுத்தும் போதெல்லாம் அவனுக்கு நினைவில் வர்றது, அவன் வருஷந்தோறும் செய்கிற பலி அவங்களுக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, நீ யாரா இருக்கிற? பாவியா இருக்கிற. அவன் பலி செலுத்தும் போதெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் வர்றது, அந்த மேடையை பார்க்கும்போது, அந்த பலியை பார்க்கும்போது
அவன் உணர்வு என்ன வருது? நீ யாரா இருக்கிற? பாவியா இருக்கிற. அந்த வசனம் எனக்கு ரொம்ப, அந்த 3ஆம் வசனத்தோட கடைசி பகுதி பாருங்க. பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகிறது. பாவியா இருக்கிறன்றது தான் அவனுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கு? உண்டாகிட்டு இருக்கு. ஆனாலும் அவன் வருஷந்தோறும் என்ன பண்ணுறான்? பலி செலுத்துகிறான். இன்னைக்கு கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம பலி செலுத்தலை, அவன் பலியாக செலுத்துகிறான். ஆனால் பாவத்தை நினைவுபடுத்துது. நம்ம பலி செலுத்தலை, நாம் நினைவு கூறுறோம். நம்முடைய பாவங்கள் நிரந்தரமாக என்ன பண்ணப்படுது? மன்னிக்கப்படுது. நாம் ஒரே தரம் கிறிஸ்து நமக்காக என்ன ஆகிறாரு? பலியாகிறார். அவர் ஒரே தரம் மனுக்குல மீட்புக்காக மனுஷனை பரிசுத்தப்படுத்தும்படியாக, மனுஷனை பூரணப்படுத்தும்படியாக அவர் பலியாகிறார். நாம் அதை ஒவ்வொரு வாரமும் நினைவு கூறுறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பலி செலுத்தலை, நாம் நினைவு கூறுறோம். நாம் நினைவு கூறும் போதெல்லாம் நாம் பாவிகள்ன்ற உணர்வோடு நாம் நினைவு கூறல. மாறா நாம் இதை நினைவு கூறும் போதெல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் பலி செலுத்தும் போதெல்லாம் தன்னை பாவின்னு நினைக்கிறான். பலியை பார்க்கும் போதெல்லாம் தன்னை பாவின்னு நினைக்கிறான். ஆனால் நாம் இந்த மேஜையை பார்க்கும் போதெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் காப்பாற்றப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதை பிக்கும்போது சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது நான் பிதாவோடு கூட ஏற்படுத்துகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இனி மனுஷன் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரத்தமானது ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு என்ன கொடுக்குது? மீட்பு கொடுக்குது. இந்த ரத்தத்தினால ஆண்டவரே அவங்க பாவத்தை மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கோங்க. இதுதான் ஆண்டவர் பிதாவினிடத்தில் ஏற்படுத்துகிற புதிய உடன்படிக்கை, இல்லையா? அப்போ நாம் தேவனோடு கூட ஐக்கியமாகும்படியாக, தேவனோடு கூட நாம் கிட்டி சேரும்படியாக தேவன் அப்பேற்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறார். அப்போ நாம் இன்னைக்கு நாம் பூரணப்பட்டவர்களான்னு கேட்டால், நம்மை பூரணமாக்கினவர் யாரு? ஆண்டவர். அவர் ஆக்கலை அப்படின்னா மனுஷன் தன்னைத்தானே பூரணமாக்கவே முடியாது. எந்த ஒரு மனுஷனும் தன்னைத்தானே பூரணமாக்கிக்க முடியுமா? எந்த ஒரு மனுஷனை தன்னைத்தானே நீதிமான் ஆக்க முடியுமா? பைபிளில் வாசிக்கிறோம், மனுஷனுடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கான்? அழுக்கான கந்தையை போல இருக்கு. அப்போ எந்த ஒரு மனுஷனாலையும் தன்னை பூரணப்படுத்திக்க முடியாது. ஆனால் தேவன் மனுஷனை பூரணப்படுத்தி அவனை கிட்ட சேர்க்கிறார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அப்போது நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோன்னா மறந்துடக்கூடாது. தேவன் நம்ம யாராக மாற்றிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்மை பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சில சிந்தனைகள் கூட நான் சிந்திக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மெல்லாருக்கும் தகப்பனானான். அடுத்த வசனம் வாசுங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை. மற்றபடி அவன் மற்ற எல்லாத்துலேயும் எப்படி தான் இருந்தான்? பலவீனமாக தான் இருந்தான். ஏன்னா அவனோட வயசு அப்படி. எத்தனை வயசில் அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு? 100 வயசில். ஆபிரகாம் பாருங்க, அவன் விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். அவன் விசுவாசிக்கிறதுக்கு ஏதும் இல்லை. சில சமயங்களில் நம்மளும் கூட வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவ்வளோதான், எல்லாமே என்ன பண்ணிடுச்சு? முடிஞ்சிடுச்சு.
நம்ம சுற்றி பார்த்த மட்டில் நமக்கு முன்னாடி இப்போ என்ன இருக்குது? பின்னாடி பார்வோனோட சேனை, முன்னாடி என்ன இருக்குது? செங்கடல் தான் இருக்குது. இனி தப்பிக்கிறதுக்கு நமக்கு வழியே இல்லை. இப்படி பல சந்தர்ப்பங்களில் நாம் சூழ்நிலைகளை பார்த்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பயப்படுறோம். சூழ்நிலைகளை பார்த்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஒரு இந்த ஐசக் ஜோவோட ஒரு சாங், ஒரு பாட்டு தான் இருக்குது, முடியாதென்று மனம் தளராதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னா, நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறோம், சூழ்நிலைகளை பார்த்து நம்ம முடியாதோ நடக்காதோ நினைக்கிறோம். அதனால் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவனுக்கு எந்த மனுஷனால் என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயம் இருக்குன்னா அதிலிருந்து தான் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறார். அந்த வசனத்தை பாருங்களேன், அந்த 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். ஆண்டவருக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நமக்கு என்ன தேவை? ஒரு விஷயம் தேவை. ஒரு சாம்பார் உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? அதுக்குண்டான காய்கறி எல்லாம் தேவை. ஒரு ராக்கெட் உருவாக்கணும், வேற கோளுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இங்கேருந்து பொருள், ஃபியூயல் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு அது எதுவுமே தேவையில்லை. அவர் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர். 18ஆம் வசனத்தில் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முன்னாடி தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து சிந்திச்சோம், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்னு சிந்திச்சோம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய விசுவாசம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அவ்வளவு பெருமையாகவும் மேன்மையாகவும் சொல்லும் போது சொல்றாரு, அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வசனத்தெல்லாம் சொல்லும்போது இது ஏதோ ஆபிரகாமுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வசனமானு கேட்டா இல்லை. அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் படிச்சீங்கன்னா என்ன வாசிக்கிறோம்? 23ல் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். முன்னாடி நாம் சிந்திச்சது மாதிரி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய வேலையை அவர் என்ன பண்றாரு? செய்கிறார். அவர் எல்லாம் செஞ்சும் முடிச்சிட்டாரு. பைபிள் எப்படி வாசிக்கிறோம்? ஆண்டவர் சிலுவையில் அடிக்கும் போது ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. மனுக்குல மீட்புக்காக மனுஷனை ஆண்டவர் தமது சாயலில் படைச்சாரு. தன்னோட இருக்கணும்னு தான் படைச்சாரு. சில பேர் இன்னைக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்க, பழசை விட்டுருவாங்க, நடந்தது ஆரம்பித்த கதையெல்லாம் விட்டுருவாங்க. இப்போ நினச்சி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இப்படியெல்லாம் நடக்குது, இதுதான் ஆண்டவரோட சித்தமா? இது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. யுத்தங்கள் நடக்கும்போது, பல இடங்களில் பிரச்சனைகள் நடக்கும்போது, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக பாவத்தில் விழும்போது இதெல்லாம் கடவுளோட சித்தமானு கேட்குறாங்க. இது ஒருபோதும் கடவுளுடைய சித்தம் இல்லை. அந்த ஏவாள் அந்த கனியை சாப்பிடணுன்றது கடவுளோட சித்தமா இல்லை. ஆனால் எல்லாம் ஆண்டவருடைய அறிவின்படி நடக்குது. ஆனால் அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு நம்பக்கூடாது. நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? பார்க்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை அவர் குறிச்சிருக்கிறாரு.
இப்படி தான் நடக்கும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்களே சில நேரங்களில் இப்படி தான் வாழணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. இப்படி ஒரு வேளை ஆண்டவருக்கு இருக்குமோ அப்படின்னா இல்லை. இப்படி தான் வாழணுன்றது ஆண்டவர் விரும்பினாலும் இப்படி நடக்காமல் போகுதுன்றது ஆண்டவருக்கு முன்னாடியே என்ன பண்ணுது, தெரியுது. அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுது, அவர் இருக்கிறவராய் இருக்கிறார், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் எல்லா காலங்களையும் அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். இப்ப பாருங்க, அப்போ மனுஷன் இங்கே நான் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தினாலே, பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறதான முக்கியமான ஒரு விஷயம், அவன் செய்ய வேண்டிய அவனுடைய பங்குன்றது அவனுடைய விசுவாசம். வசனம் எல்லாத்துக்கும் அறிவிக்கப்படுது. எல்லாரும் விசுவாசிச்சானான்னு கேட்டா இல்லை. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது யாரோட சித்தம்? தேவனுடைய சித்தம். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுறானான்னு கேட்டா இல்லை. அதனுடைய ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அப்படின்னா தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அதன் மேலே யார் விசுவாசம் வைக்கணும்? நம்ம விசுவாசம் வைக்கணும். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆனால் நாம் அதை என்ன பண்ணணும்? நம்பணும். என்ன விசுவாசிக்கணும்? ஆபிரகாம் விசுவாசிச்சு போனான் இல்லையா, அது அவனுக்கு என்ன ஆச்சு? நீதியாச்சு. பைபிளில் திட்டமாக சொல்லுது, அவனவனுடைய கிரியைகளின்படி தான் அவனவனுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். நியாயம் தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. அவனுக்கான பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நம்ம அசட்டையாக இருக்கக்கூடாது. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். இல்லை, நமக்கு பொறுப்புகள் இருக்குது. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போதே மற்ற நாம் பார்க்குற எல்லாம் அதன் பாதைகளில் நேர்த்தியாக ஓடும்போது மனுஷன் மட்டும் ஆண்டவர் எப்படி படைக்கிறாரு? அவன் சுயமாக சிந்திக்கிற வழி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு மனுஷனை. அப்படிங்கிறத தான் நான் வசனத்திலேருந்து வாசிக்கிறோம். ஆக நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம், நாம் ஆபிரகாமோடு நம்ம ஒப்பிட்டு என்ன பண்ணணும்? பார்க்கணும். நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கா? இங்கே அதனுடைய கடைசி சில வசனங்களை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 4 கடைசியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசத்தை நாம் பரிசோதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம், அவன் நமக்கு விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லும்போது அது ஆவிக்கிற நிலைமையில அவருடைய பிள்ளைகள் யார் தான்? நாம தான். நாமும் அந்த விசுவாசத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆக இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். அதையெல்லாம் நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ இதையெல்லாம் நாம் நினைக்கும் போது ஐயோ நான் பாவி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரும்? இல்லை. இதையெல்லாம் நாம் நினைக்கும் போது நமக்கு நினைவுக்கு என்ன வருது? நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அதனால தான் பைபிள் சொல்லுது, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அப்போ நாம் இந்த மேஜையை நான் பார்க்கும் போதெல்லாம் நான் சந்தோஷப்படணும். இந்த மேஜையை பார்க்கும் போதெல்லாம், இப்போ தேசத்துக்காக காந்தி இறந்துட்டாரு. காந்தி இறந்தாரா? அநேகர் பாடுபட்டு இறந்தாங்க. அவங்களை நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருந்தாலும் அதை விட முக்கியமானது என்னது? எதற்காக மரிச்சாரோ
அதை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அது எதுக்காக மரிச்சார்? ஆண்டவர் எதற்காக மரிச்சார்? மனுஷனை ரட்சிப்பதற்காக, மனுஷனை மீட்டுக்கொள்வதற்காக. சில பேர் வாயை திறந்தாலே எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம், தப்பு கிடையாது. தடுக்கி விழுவாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் சண்டை வரும்போது எதிராக யாரு கூடயாவது ஒரு முரண்பாடு வரும்போது, அப்போ இவங்க பேசுகிற பேச்சை கேட்டால் எதுக்கெல்லாமோ ஸ்தோத்திரம் சொன்ன ஆள் என்ன இப்படி இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணிடும்? தோணிடும். அப்போ அங்கே ஸ்தோத்திரம் சொன்னது என்ன? அது பழக்கம். அது என்னது? பழக்கம். ஹச் அப்படி தும்மிட்டு ஆண்டவரே அப்படிலாம் சொல்லுவோம். இது தப்பு இல்லை, இதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது, நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது, நம்ம சடங்காச்சாரமாக பழக்க வழக்கத்தினால சில விஷயங்களை செய்கிறோமே, அப்படி செய்கிறோமா? இல்லை இப்போ சில முடிவுகளை நம்மளே எடுத்துகிட்டு சும்மா பேருக்கு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறது? ஆண்டவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது. அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சரி, ரைட்டு. அப்போ நாம் சிந்தித்தது, ஆண்டவர் பரிசுத்தர், நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் இன்னொன்று சிந்தித்தோம், மேஜை அவங்க செலுத்தின பலி அவங்களுக்கு என்ன நினைவு கூறுச்சுன்னா, வருஷந்தோறும் அவங்கள என்ன நினைவு கூறுச்சு? பாவிகள்னு. ஆனால் நாம் இந்த மேஜையை பார்க்கும்போது இந்த பலி நமக்கு என்ன நினைவு கூறுதுன்னா, நாம் மீட்கப்பட்டவர்கள். இந்த பலி நம்மை குற்றம் சுமத்துறது இல்லை. இந்த பலி நம்ம எவ்வளவு பெரிதான மேன்மைகளை நம்ம அடைஞ்சிருக்கிறோங்கிற ஒரு மேன்மைகளை நமக்கு என்ன பண்ணுது? சொல்லுது. அது மாத்திரமல்ல, நாம் சிந்தித்ததுபடி விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் ஆபிரகாமை பார்க்கும்போது அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த போது அவன் விசுவாசித்தான். நம்முடைய விசுவாசத்தை நாம் பரிசோதிக்கணும். அப்படிப்பட்டதான விசுவாசம் நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத. பிரியமானவர்களை, இப்படிப்பட்டதான வார்த்தைகளினாலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்படிப்பட்டதான சிந்தனைகளோடு கூட இந்த மேஜையில் நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.